ஓகே கண்ணே, இப்போ வந்து நம்ம பெரபோலா பார்த்துட்டோம், எலிப்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து ஹைபர்போலா. ஹைபர்போலாவோட ஈக்குவேஷன் பாருங்கள், x² / a² - y² / b² = 1. இதே மாதிரி தான் எலிப்ஸுக்கு படித்தோம் கண்ணு. அங்கே நடுவில் ப்ளஸ் வரும். ஓகேங்களா? ஹைபர்போலாங்கிறப்போ மைனஸ் வரும் கண்ணு. ஹைபர்போலா அப்படிங்கிறப்போ இதுதான் கண்ணு ஹைபர்போலாவோட டயக்ராமு. இந்த சைடு ஒன்று இருக்கும், இந்த சைடு ஒன்று இருக்கும். இதுதான் ஹைபர்போலா. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா இந்த இப்போ ட்ரா பண்ணக்கூடிய இந்த டயக்ராம் இந்த இடத்துல போகக்கூடிய இந்த பாசஸ் ஆகிறது வெர்டெக்ஸு. இது வெர்டெக்ஸு, இது வெர்டெக்ஸ் கண்ணு. அதாவது a, -a ± a, 0. இது வந்து நம்ம பார்த்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அங்கே வந்து மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம்லவா, அதே மாதிரி இங்கே என்னன்னு சொல்கிறோம்னா டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறக்கண்ணே. ஃபோக்கஸ் பாருங்கள், இந்த இது ஹைபர்போலா ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதே ஆக்சஸில் நமக்கு இந்த இடத்துல இருக்குது ஃபோக்கஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏஇ, அதே மாதிரி இந்த சைடு -ஏஇ. அப்போ நமக்கு என்னென்னா ஃபோக்கஸ் +or - AE, 0. ஓகேங்களா? டைரக்ட்ரிஸ் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய இதுக்கு வந்து பார்த்தோன்னா டைரக்ட்ரிஸ் இது, இந்த இடத்துல இருக்கிறது இங்கே டைரக்ட்ரிஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா a/e, இது வந்து பார்த்திங்கன்னா -a/e. ஓகேங்களா? சென்டர் வந்து நமக்கு ஆரிஜின் அப்படிங்கிறனால 0, 0. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு வெர்டெக்ஸு, ஃபோக்கஸு, அதாவது டைரக்ட்ரிஸு, லென்த் ஆஃப் த லேட்டஸ் ரெக்டம், இது எல்லாமே நீங்கள் எலிப்ஸுக்கு என்ன படிச்சிங்களோ அதே தான் வரும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வந்து இங்கே வந்து x² / a² - y² / b² = 1 அப்படின்னு கிடைக்கும். அந்த எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ப்ளஸ் சொன்னேன். அதையும் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறப்போ x² கீழே தான் a² இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸ்னா அதுவே y ஆக்சிஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த இடத்துல இந்த சைடு அப்படியே ஃபார்முலா மாறி வரும், y² / a² - x² / b² அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து y ஆக்சிஸ். அப்போ எல்லாமே வேல்யூ வந்து பார்த்தோன்னா 0, ± a, 0, ± ae, y = +or - a/e அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஃபார்முலாஸ் தெளிவாக படிச்சுக்கோங்க. இது வந்து பாருங்கள் சென்ட்ரு h, kவாக இருந்தால் என்ன அப்படிங்கிறது தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள் ஃபார்முலாஸ் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் தெளிவாக தெரிஞ்சதுன்னா இதை வச்சுட்டு நம்ம எப்படி போடலாங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் h, kக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்கள் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறப்போ நம்ம பாருங்கள் அந்த கரு வந்து பார்த்தோன்னா ஒய் ஆக்சிஸில் இருக்கும். இது டைரக்ட்ரிஸு, இது வந்து பார்த்தோன்னா வெர்டெக்ஸு, ஃபோக்கஸ். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வெர்டெக்ஸுக்கும் சென்டரில் இருக்கிறது தான் சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? அதாவது மிட் பாயிண்ட், வெர்டெக்ஸோட மிட் பாயிண்ட், வெர்டிசஸோட மிட் பாயிண்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சென்டருக்கும் டைரக்ட்ரிஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன அப்படின்னா a/e. அதாவது எக்ஸ், அந்த எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு a/e. இந்த இடத்துல ஒய் இருக்கனால ஒய்யோட வேல்யூ a/e. ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த டயக்ராம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இது டைரக்ட்ரிஸு, இது சென்டர். ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு என்னென்னா ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னென்னா a/e. ஓகேவா கண்ணே? இதுக்கு பாருங்கள் நமக்கு ஃபார்முலா பாருங்கள், டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னா y² / a² இருக்கும். y² / a² - x² / b² = 1. ஓகேங்களா? அடுத்தது சென்டர் பாருங்கள் 0, 0. டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிசஸ் 0, ± a, ஃபோக்கஸ் வந்து 0, ± ae. இந்த ae வந்து நம்ம c அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி கண்ணு, இந்த ஃபார்முலாஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் 5.22. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா வித் வெர்டிசஸ் 0, ± 4 அண்ட் ஃபோக்கஸ், அதாவது ஃபோர்ஸை 0, ± 6. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸாக ஒய் ஆக்சிஸாக நம்ம முடிவு பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் 0வாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் என்னவாக இருக்குன்னா ஒய் ஆக்சிஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து பாருங்கள், நம்ம ஃபார்முலா டேட்டா வந்து பார்த்தோன்னா வெர்டிசஸ் சென்டர் கொடுக்கவே இல்லையா, சென்டர் நமக்கு போட்டிங்கனாவே சென்டர் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், வெர்டிசஸோட மிட் பாயிண்ட் தான் சென்டர்னு. இங்கே பாருங்கள், நான் டயக்ராம் ரஃபாக போட்டு காமிச்சிருக்கேன். அந்த பாயிண்ட்டை ஃப்ளாட் பண்ணிங்கன்னா +or - 0, 4 1, 0, -4 1. அதான் வெர்டெக்ஸ் நான் போட்டிருக்கேன். அந்த வெர்டெக்ஸ் வழியாக தான் நம்ம ஹைபர்போலாவை ட்ரா பண்ணி காமிக்கணும். அடுத்து ஃபோர்ஸை வந்து இந்த ஹைபர்போலாவுக்கு அடுத்தது இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த சைடு இருக்காது, இந்த சைடு இருக்கிறது டைரக்ட்ரிஸு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸை நான் ஃப்ளாட் பண்ணி காமிச்சிருக்கேன். +or - இந்த இடத்துல +6 வரும், -6. இது பாருங்கள் டயக்ராம் வந்து பாருங்கள், ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ். இப்போ சென்டர் பாருங்கள், இது ரெண்டோட மிட் பாயிண்ட் தான் சொன்னேன். அப்போ இது ரெண்டையும் மிட் பாயிண்ட் போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். 0 + 0/2 0, +4 - 4/2 0 தான் கிடைக்கும். ஓகேங்களா? சரி கண்ணு, அப்போ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் வெர்டிசஸ். இதில் வந்து நமக்கு வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ a = என்னென்னா 4. ஏன்னா நமக்கு 0, ± a. ஸோ a = 4. இது a = 6. நமக்கு என்ன வேணும், b யோட வேல்யூ தெரிஞ்சால் தானே ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஸோ b கண்டுபிடிக்கிறதுக்கு
நமக்கு ஹைபர் போலால ஃபார்முலா இதுவே எலிப்ஸாக இருந்தால் நான் சொல்லியிருக்கேன் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிறது எலிப்ஸுக்கு. இதே வந்து ஹைபர் போலாவுக்கு என்னென்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ பி ஸ்கொயர் வேணும் அப்படின்னா இந்த ஏ ஸ்கொயர் இந்த சைடு போகிறப்போ மைனஸாக மாறிடும். இந்த சிங்கிறது என்ன ஏஇ, அதுதான் எழுதியிருக்கேன் -6. இந்த ஏஇயோட வேல்யூ நம்ம இங்கே என்ன வச்சிருக்கிறோம் 6, அதை தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20. ஓகேங்களா? இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர் போலா என்ன ஆக்சஸ்ன்னு சொன்னோம் ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸ்னா ஹைபர் போலாவுக்கு ஈக்குவேஷன் என்ன ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் minus x square by b square is equal to 1. இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா கண்ணு? ஓகே, நெக்ஸ்ட் பாருக்கண்ணா ஃபைண்ட் த வெர்டிசஸ் ஃபோசை ஃபார் த ஹைபர்போலா. அந்த ஹைபர்போலோட வெர்டிசஸ் என்ன, ஃபோசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை வந்து பார்த்தோன்னா ஹைபர்போலா ஃபார்மேஷனுக்கு மாற்றிக்கணும். நமக்கு அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே இருக்கா, இந்த சைடு எப்பவுமே நமக்கு என்ன கிடைக்கணும் 1 கிடைக்கணும். ஸோ 144 ஃபுல்லாக டிவைட் பண்ணிட்டேன். இப்போ டிவைட் பண்ணுறப்ப இது 9th டேபிள் டிவைட் பண்ணால் 16 கிடைக்கும். இது 16th டேபிள் டிவைட் பண்ணால் 9 கிடைக்கும். இது பாருங்கள் என்ன ஃபார்மேஷனில் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேஷனில் இருக்கா. அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. ஓகேங்களா? இப்போ இதில் நமக்கு என்ன வேணும், ஃபோசை கேட்டிருக்காங்க. இப்போ ஃபோசை வேணால் ஏஇ வேணுமா, ஏஇ தெரிஞ்சதான் போட முடியும். ஏஇங்கிறது நமக்கு சியாக்கண்ணே. அப்போ நமக்கு சி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இதுலேருந்து ஏஇ என்னன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 5. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். வெர்டிசஸ்ங்கிறது நமக்கு இது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நமக்கு வெர்டிசஸ் ஃபார்முலா என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0. அப்போ வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். இது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0, ஏஇயோட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவாக்கண்ணே? நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் 5.24. இதுலேயும் ஃபைண்ட் தி சென்டர், ஃபோசை அண்ட் எசன்ட்ரிசிட்டி ஆஃப் த ஹைபர்போலா. பாருங்கள் இது மாதிரி ஃபுல்லாக ஈக்குவேஷன் கொடுத்துட்டாவே நீங்கள் எக்ஸை தனியாக எடுத்துக்கோங்க, ஒய்யை தனியாக எடுத்து அந்த ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டு காமிச்சலக்க நான் அதே மாதிரி போடணும். பாருங்கள் எக்ஸை தனியாக எடுத்துட்டேன், ஒய்யை தனியாக எடுத்துகிட்டேன், கான்ஸ்டன்ட்டும். இதில் பாருங்கள் இது ரெண்டுலையும் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை காமனாக எடுத்துருங்க. இதில் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை காமனாக எடுத்துருங்க வித் சைனோட. ஓகேவா? அப்போ 11 நான் காமனாக எடுத்துட்டேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x கிடைக்குது. -25 காமன் எடுத்துட்டோம்னா ஒய் ஸ்கொயர் இங்கே வந்து மைனஸ், ஏன்னா இங்கே ப்ளஸ் இருந்தனால மைனஸ் கிடைக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம், இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 இன்ட்டுன்னு பிரிச்சிங்கன்னா 2 × 2ன்னு கிடைக்கும். இதை பிரிச்சிங்க அப்படின்னா 2 × 1ன்னு கிடைக்கும். அப்போது 2 × 2ங்கிறது 2 தான் பி. ஸோ ஒரு பி ஸ்கொயர் ஆட் பண்ணி ஒரு பி ஸ்கொயரை மைனஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இது ஆட் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது வரைக்கும் நமக்கு பார்க்குறப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இந்த 11 இன்ட்டு அதே மாதிரி 11 உள்ளே கொண்டு மைனஸ் 5 இதை மல்டிப்ளை பண்ண மறந்துடாதீங்க. 11 × -4 -44. அதே மாதிரி இதுலேயும் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். 25 × a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் ப்ளஸ் 1 × 25. ஓகே, இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை நான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறேன். இப்போ இது -44, இது -256, இங்கே ஒரு +25 இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது -275. இதை ஆன்சர் கொண்டு பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ இந்த 275 இந்த இடத்துல நமக்கு 1ன்னு கிடைக்கணும். அதில் 275 ஃபுல்லாக டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது மாதிரி வந்தாவே கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் -2, கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஒய் -1. ஓகேவா கண்ணே? அப்போ இது எப்படி ஃபாரிடும், எக்ஸ் ஸ்கொயர் பை 25, ஒய் ஸ்கொயர் பை 11. இது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்கா. அப்போ இது நமக்கு என்ன ஆக்சஸ், டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? சரி கண்ணு, இப்போ இதுலேருந்து ஏ ஸ்கொயர் என்னன்னு எழுதியிருக்கேன், பி ஸ்கொயர் எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு என்ன வேணும், எசன்ட்ரிசிட்டிக்கு இ என்னன்னு தெரிஞ்சால் தானே போட முடியும். அப்போ நமக்கு சியிலேருந்து இ கண்டுபிடிக்க போகிறேன். சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன ஹைபர்போலாவுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ எழுதியிருக்கேன் கண்ணு, இதோட வேல்யூ எழுதியிருக்கேன். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ நமக்கு 36 கிடைக்குது. இதுக்கு ஸ்கொயரை எடுக்கணும் அப்படின்னா ரூட் எடுக்கிறேன், ரூட் எடுத்தால் 6 கண்ணு. இப்போ இ மட்டும் வேணும்னா இந்த ஏவை கொண்டு டிவைட் பண்ணிடுறேன். ஏவோட வேல்யூ என்ன, ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25னா ஏ இஸ் ஈக்குவல் டு 5, அதால் டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சென்ட்ரு ஃபோக்கஸ் கேட்டிருக்காங்களா. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாங்களா. ஓகே, அப்போது பாக்ஸில் இந்த சைடு இருக்கிறது கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய், இது வந்து நம்ம ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு மாற்றி எழுதிக்கிறோம் ஆன்சர். ஓகே, நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர்னா சென்டர் என்ன 0,0. ஓகே, இப்போ இந்த கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ 0, கேபிட்டல் ஒய்யோட வேல்யூ 0. அப்போ இந்த கேபிட்டல் எக்ஸுங்கிறதுக்கு என்ன எக்ஸ் -2, அதுலேருந்து ஸ்மால் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இது ஒய் -1, அதுலேருந்து ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 2,1 ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்யோட வேல்யூ இங்கே எழுதியிருக்கேன் சென்டர். ஓகேங்களா? அடுத்து ஃபோசை கேட்டிருக்காங்க. ஃபோசைங்கிறது நமக்கு ஃபார்முலா என்ன, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0. ஏஇயோட வேல்யூ அங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் முன்னாடி பேஜில். ஸோ 6. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +6ன்னு எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -6ன்னு எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். அதுமாதிரி ஒய்யோட வேல்யூ ரெண்டுக்குமே 0 தான். ஓகேங்களா? +6 எடுத்துகிட்டு போடுறப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் -2, அதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுலேயும் கண்டுபிடிச்சி 8,1ங்கிறது ஒரு ஃபோக்கஸ், -4,1ங்கிறது ஒரு ஃபோக்கஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல தனியாக எழுதுகிறப்போ ஃபோக்கஸ்ன்னு எழுதியிருக்கணும், நான் ஃபோசைன்னு எழுதிட்டேன்.
ஓகே கண்ணு பாருங்கள் எக்ஸசைஸ் 5.2ல தேர்ட் கொஷின் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா இன் ஈச் ஆஃப் த கேசஸ். ஓகே கொடுத்துருக்கக்கூடிய கேசஸில் நமக்கு ஹைபர்போலாவோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஃபோர்ஸை கொடுத்துருக்காங்க, எசன்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸைனா நமக்கு என்ன அர்த்தம், ஏஇ கமா 0. அப்போ ஏஇயோட வேல்யூ 2, ஈயோட வேல்யூ 3/2. ஓகேவா கண்ணு, இப்போ நமக்கு ஈஸ் ஈக்குவல் டு 3/2ன்னு இந்த ஏஇயில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருங்களா. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 3னா ஏ இன்ட்டு ஈயோட வேல்யூ 3/2 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது கண்ணு. இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ இந்த 2/3 இந்த சைடு போகிறப்போ 3/2 இந்த சைடு போகிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 2/3ன்னு கிடைக்குங்களா. ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. அப்போ 2 × 2 என்ன கிடைக்கும், 4. அப்போ 4/3. ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 4/3ன்னு கிடச்சிருக்கு கண்ணு. ஓகே அப்போ அதுலேருந்து ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஏ ஸ்கொயருங்கிறது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 16/9 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா கண்ணு. சரி அடுத்து நமக்கு ஹைபர் போலானாவே சி ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன, சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதுலேருந்து பி ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கிற கண்ணு. இந்த ஏ ஸ்கொயர் ஆன்சர் போகிறப்போ மைனஸாக மாறிடும். சி அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஏஇ அப்படின்னு தெரியும். அப்போ ஏஇ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கண்ணு. இப்போ ஏஇயோட வேல்யூ 2ன்னு கிவனில் இருக்குது. ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரோட வேல்யூ 16/9. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன கிடைக்குது, 20/9. ஓகே இப்போ ஏ ஸ்கொயர் தெரியும், பி ஸ்கொயர் தெரியும். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ வந்து நமக்கு y தான் 0 கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸுக்கு தான் வேல்யூ இருக்கனால டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஃபார்முலாவில் நமக்கு ஏ ஸ்கொயருக்கு பி ஸ்கொயருக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். டினாமினேட்டர் கூடிய 9 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ 9x² / 16 - 9y²/20. ஓகே 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 செகண்ட் கொஷின் பார்க்கண்ணே. சென்டர் கொடுத்துருக்காங்க, ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, அண்டு கரஸ்பாண்டிங் டேரக்ட்ரிஸ் வந்து x ஈக்குவல் டு யோர் டேரக்ட்ரிஸ்னாவே ஃபார்முலா என்ன, x ஈக்குவல் டு a/e. அப்போ a/e இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே கவனி, கரஸ்பாண்டிங் டேரக்ட்ரிஸ்னால் நமக்கு 2 டேரக்ட்ரிஸ் இருக்குதுண்ணா. அப்போ x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e. அப்போ a/e 2ae இருக்கும். 2a/eயோட ஈக்குவல் டு தான் வேல்யூ வந்து 4. ஓகேவா, ஏன்னா கரஸ்பாண்டிங் டேரக்ட்ரிஸ்ங்கிறப்போ நமக்கு டேரக்ட்ரிஸ்னாவே ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கும். ஓகேவா, அப்போது டிஸ்டன்ஸ்ன்னு போடுறப்போ 2a/e அப்படின்னு தான் எடுத்துக்கோ. ஓகே கண்ணு. சென்டர் வந்து 2,1 கண்ணு, ஃபோக்கஸ் வந்து 8,1ன்னு கொடுத்துருக்காங்க. கவனி, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபோக்கஸ் அப்படின்னா நமக்கு என்ன, ஏஇங்களா. ஆமாவா, இப்போ நமக்கு டயக்ராம் நான் ஏற்கனவே போட்டு காமிச்சது தான். இது வந்து ஹைபர் போலா, இது வந்து ஹைபர் போலாங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் சென்டர், இந்த இடம் என்னென்னா ஃபோக்கஸ். இது ரெண்டோட டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்ன, இங்கே ஃபோக்கஸ் என்னென்னு எடுப்போம், ஏஇன்னு எடுப்போம். அப்போது இது ரெண்டோட டிஸ்டன்ஸ் நம்ம வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஏஇக்கு ஈக்குவல். ஏன்னா ஒரு ஃபோக்கஸ் தான் பாருங்கள், ஒன் ஆஃப் த ஃபோர் சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சைடு இருக்கக்கூடியது. அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு ஏஇ. அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஏஇயோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, சென்டருக்கும் ஃபோர்ஸைக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏஇ. அதை தாக்கணும் பாருங்கள், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி x2 - x1 ² y2 - y1 ² அந்த ஃபோக்கஸும் சென்டரும் நீ x1 y1 x2 y2ன்னு வச்சுக்கோங்க. அதில் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 36ன்னு கிடைக்குது. ஓகே அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்டு டேரக்ட்ரிஸ். இங்கே பாருங்கள், இது சென்டர் கண்ணு, இங்கே ஒரு டேரக்ட்ரிஸ், இங்கே ஒரு டேரக்ட்ரிஸ் இருக்குது. இப்போ நமக்கு வந்து இது வந்து a/e, இது ஒரு a/e. அப்போ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் நமக்கு ஆட் பண்ணுறப்போ 2a/eன்னு இருக்கும். அதோட வேல்யூ தான் நமக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a/uன்னு வரப்போ இந்த 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போது ஏ மட்டும் வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2e. ஓகே ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், நானே தான் பண்ணிக்கிறேன். இப்போ a² இஸ் ஈக்குவல் டு 4e². ஓகே கண்ணு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல ஏஇ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 36 இருக்குல்ல, அந்த வேல்யூ எடுத்துகிட்டு இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், a²e² கிடைக்கும். இந்த a²க்கு பதிலாக நம்ம இங்கே கண்டுபிடிச்சா 4e² அப்ளை பண்ணியிருக்கேன். இதை மல்டிப்ளை பண்ணால் e⁴ வரும். இங்கே 36, இந்த 4ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 9 கிடைக்கும். ரெண்டு பக்கம் நான் ரூட் அப்ளை பண்ணுறப்போ இது e² கிடைக்கும். இது வந்து என்ன கிடைக்கும்னா 3. அப்போ e² வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ e² பதிலாக 3ன்னு இந்த இடத்துல அப்ளை பண்ணினா a² வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ a² தெரிஞ்சிச்சுக்கனா நமக்கு b² தெரிஞ்சது தானே ஈக்குவேஷன் போட முடியும். அப்போ நமக்கு ஹைபர் போலனா என்ன, c² இஸ் ஈக்குவல் டு a² + b². இப்போ b² மட்டும் வேணும்னா இந்த சைடு போகிறப்போ மைனஸ் ஆயிரும். அப்போது இந்த சீனா என்ன, ஏஇ. ஏஇயோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும், என்னென்னா 36. ஏஇ² ஏஇ அப்படின்னா 6ன்னு கிடைக்கும். நமக்கு ஏஇ²ங்கிறனால அப்படியே 36 எடுத்துக்கலாம். இதோட வேல்யூ 12. இப்போ 2 மைனஸ் பண்ணால் 24. அப்போ a² b² கிடச்சிருச்சு. இது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறனால ஃபார்முலா சென்டர் வந்து நமக்கு 0,0 கிடையாது. சென்டர் நமக்கு வேறு பாயிண்ட் கொடுத்துருக்கனால h,k, அதாவது வேல்யூ வந்து 2,1. ஸோ இதில் ஹச்சுக்கு 2வும் கேக்கு 1ன்னு அப்ளை பண்ணுறோம். a² b² வேல்யூ நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா கண்ணு. ஓகே கண்ணு, தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். பாசிங் த்ரோ கொடுத்துருக்காங்க அண்ட் லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஆஃப் லென்த் 8 யூனிட்ஸ். அப்போ லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ன்னு அதோட வேல்யூ என்ன, 2a.
ஓகேங்களா. லென்த் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது லென்த் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னால் இது இப்போ நான் இப்போ வந்து இப்படி போடுறேன், எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறனால டயக்ராம் வந்து உங்களுக்கு இப்படி கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு தான் நமக்கு லென்த் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். இங்கேருந்து சென்ட்ரலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏ மைனஸ் ஏ, இந்த சைடு ப்ளஸ் ஏ. அப்போ ஆட் பண்ணுறப்போ 2a அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2a வேல்யூ தான் 8 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இந்த பெரபோலாவில் பாசிங் த்ரோ பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சாரி, பெரபோலாங்கிற ஹைபர் போலாவில். ஓகேவா. அப்போ ஹைபர் போலோட ஈக்குவேஷன் என்ன? ஆக்சஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துட்டனால x² - y² - b²ங்கிறது ஃபார்முலா. அதில் a² வேல்யூ a = 4னா a²ங்கிறது என்ன நமக்கு 16. ஓகே, இந்த ஹைபர் போலாவில் பாசிங் த்ரோ பாயிண்ட் 5, -2. அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா b² வேல்யூ தெரிஞ்சிருமாக்கண்ணே. பாருங்கள், அப்ளை பண்ணியிருக்கேன். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், சிம்பிளிஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா b² வேல்யூ என்ன கிடைக்குது? 64/9. ஸோ ஃபார்முலா கொண்டு போய் a²க்கும் b²க்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த 9 மேலே போச்சுன்னா 9y². ஓகேவா கண்ணு? சரி கண்ணு, இது வரைக்கும் எல்லாம் தனித்தனியாக பார்த்தோம் கண்ணு. இப்போ வந்து எல்லாமே சேர்ந்துருக்கும். பெரபோலா, ஹைபர்போலா, எலிப்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக். ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் கோனிக்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கோனிக்னா நமக்கு அது பெரபோலாவா, எலிப்ஸா, ஹைபர்போலாவான்னு. அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சென்ட்ரு, ஃபோசை, வெர்டிசஸ், டைரக்ட்ரிசிஸ். இதுக்கெல்லாம் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஒன்றுமே கிடையாது கண்ணு. பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தோன்னே தெரியுது. இது x² / a² + y² / b²ங்கிற ஃபார்மேஷனில் இருக்கனால இந்த டைப் ஆஃப் கோனிக் என்ன? எலிப்ஸ். ஓகேவா. பாருங்கள், இஸ் த ஃபார்ம் ஆஃப் எலிப்ஸ் நான் போட்டிருக்கேன்னா. இதுலேருந்து a²ங்கிறது 25, b²ங்கிறது 9. ஓகேவா. இப்போ நமக்கு ஃபார்முலாவுக்கு ஏஇயோட வேல்யூ தெரியணும், a/e வேல்யூ தெரியணும். அப்போ இ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அப்போ ஃபார்முலாவில் பாருங்கள், c² இது எலிப்ஸ் அப்படிங்கிறனால a² - b². இப்போ c²னா சிங்கிறது ஏஇ அக்கன்னு. அப்போ ஸ்கொயர் பண்ணுறப்போ a² e². இப்போ இதுலேருந்து நமக்கு e² வேணும் அப்படிங்கிறப்ப இந்த a² டிவைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதோட வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈயோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். பாருங்கள், வேல்யூஸ் அப்ளை பண்ணி இ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஏஇ அப்படிங்கிறது 5, ஏவோட வேல்யூ 5, ஈயோட வேல்யூ 4/5. ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 அப்படின்னு கிடச்சிடுது. ஓகே, இப்போ மேஜர் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி சொல்கிறோம்? நமக்கு எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் எது கிரேட்டர் வேல்யூவோ அதுதான் a² கண்ணு. அந்த a² எங்கே டினாமினேட்டரில் இருக்கோ அதுதான் மேஜர் ஆக்சிஸ். அப்போ இதுதான் கிரேட்டர் வேல்யூ. அப்போ இங்கே தான் இருக்குது a². அப்போ நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ். அப்போ மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு சென்டர் என்ன? 0,0. அடுத்தது ஃபோக்கஸ் என்ன நமக்கு? +or - AE,0. ஸோ இதை பாருங்கள், திடீர்னு தெரிய மாட்டேங்குது. இது மாதிரி தான் ஏதாவது வந்துடுது. ஓகே, சென்டர் வந்து 0,0 கண்ணு. ஏன்னா ஃபார்முலா வந்து x² / a² + y² / b² கிடச்சிருக்கனால ஃபோர்ஸை வந்து +or - AE,0. அப்போ ஏஇயோட வேல்யூ என்ன? 4. அப்போ +or - 4,0. வெர்டிசஸ் +or - A,0. டைரக்ட்ரிஸ் x = +or a/e. ஏவோட வேல்யூ, ஈயோட வேல்யூ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25/4. ஓகேங்களா. அப்போது நமக்கு ஃபார்முலா தெளிவாக தெரியணும் கண்ணு. மேஜர் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். அப்போது சென்டர் என்ன? எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் எல்லாமே எக்ஸுக்கு வேல்யூ கிடைக்கணும்னா ஒய் எல்லாம் 0வாக இருக்கும். இதுவே ஒய் ஆக்சிஸ்னால் எக்ஸ் எல்லாம் 0வாக இருக்கும், ஒய்க்கு இதே வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா. அடுத்து பாருங்கள், டைப் ஆஃப் கோனிக்கு. இதுவும் வந்து பாருங்கள் எலிப்ஸ் தான். நடுவில் ப்ளஸ் இருந்தாவே எலிப்ஸ் தான் கண்ணு. ஆனால் y² கீழே இருக்கிறது தான் கிரேட்டர் வேல்யூவாக இருக்குது. அப்போ இதுதான் a². அப்போ நமக்கு இது என்னென்னா மேஜர் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். அவ்வளோதான். ஓகேங்களா. இதில் a² = 10, b² = 3. இதில் வந்து நம்ம c² எழுதுகிறோம். c²லேருந்து e² என்னன்னு கண்டுபிடிக்கிற லாஸ்ட் கொஷின் மாதிரியே தான். இதை போட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா இ என்னன்னு தெரிஞ்சிடுது. அதுலேருந்து ஏஇயோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறப்போ சென்டர் நமக்கு 0,0 தான். ஃபோர்ஸை வந்து 0, +or - AE. இந்த வேல்யூலாம் நான் முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கேன், அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தது தான். இதில் எல்லா டைப் ஆஃப் கோனிக்கும் ஒட்டுக்கா இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. வெர்டிசஸ்க்கு வந்து 0, +or - A வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். டைரக்ட்ரிஸ் வந்து நமக்கு ஒய் ஆக்சிஸ்னால y = +or A/e. ஓகே ஓகேண்ணே. அடுத்த டைப் ஆஃப் பாருங்கள், நடுவில் மைனஸ் இருக்கா? மைனஸ் இருந்தால் என்ன? ஹைபர் போலா. இதில் ஹைபர் போலாவில் x² / a² - y² / b². இதில் வந்து a² வேல்யூ கிரேட்டர் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லவே கிடையாது. ஹைபர் போலாவில் x² அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து மேஜர் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். அதாவது மேஜர்னு சொல்ல மாட்டோம், டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அதே y² / a² அப்படிங்கிற ஃபார்மேஷனில் இருந்தது அப்படின்னா நமக்கு என்னென்னா அது ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா. பாருங்கள், ஃபார்முலா என்ன ஃபார்மேஷனில் இருக்குன்னு எழுதிக்கோங்க. என்ன ஃபார்மேஷனில் இருக்குன்னு எழுதினா தான் உங்களுக்கு வந்து அது என்ன டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். எழுதியாச்சு. இப்போ இது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்.
இதில் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. நீ பாட்டுக்கு கிரேட்டர் வேல்யூ எடுத்து எழுதிடாதீங்க. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 144. ஹைபர் போலாவில் சி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதே மாதிரி நமக்கு ஃபார்முலா எழுதி இதில் இ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோக்கன்னு இ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏஇ கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறனால சென்டர் என்ன அதே தான் ஒரு 0,0. ஃபோர்ஸை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ 0. வெர்டிசஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ 0. டேரக்ட்ரிஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. அதில் வேல்யூஸ்லாம் முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. 4th ஒன் பாருங்கள், டைப் ஆஃப் கோனிக் பாருங்கள். இது பாருங்கள் நமக்கு ஹைபர் போலா, பட் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஏன்னா நமக்கு இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குன்னா ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயருங்கிறது 16, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. அதுலேருந்து நீங்கள் இ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சி ஸ்கொயர் எடுத்துகிட்டு இ கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஏஇ கண்டுபிடிச்சிருக்கோம். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னால அதோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா கண்ணு? ஓகே கண்ணு, நெக்ஸ்ட் பாருங்கள். ப்ரூவ் தட் த லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் ஆஃப் த ஹைபர்போலா x ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் 2b ஸ்கொயர் பை ஏ. இதே மாதிரியே எலிப்ஸுக்கு இருக்குக்கன்னு நான் நோட்டில் எழுத மறந்துட்டேன். நீங்கள் புக்கில் எடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள் கொஷினாக இருக்கும். அதை ஒன்றை மட்டும் நீங்கள் புக்கில் பார்த்துருங்க கண்ணு. நான் நோட்டில் எழுதுறதுக்கு அந்த சம்மை விட்டுட்டு நான் மறந்துட்டு எழுதிட்டேன். இப்போ நான் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது. இதே மாதிரி தான் இருக்கும் ப்ரூஃபு. அதில் பாருங்கள் புக்கில். அதில் ஏதாவது தெரில அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஓகேங்களா. பாருங்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் கேட்டிருக்காங்க. ஓகே கண்ணு. இப்போ பாருங்கள் லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம், லேட்டஸ்ட் ரெக்டம்னாவே எது வழியாக போகும்னு சொல்லியிருக்கேன், ஃபோக்கல், அதாவது ஃபோக்கஸ் வழியாக தான் போகணும். பாருங்கள் இங்கே நான் டயக்ராம் போட்டு காமிச்சிருக்கேன். இதிலேருந்து இது வரைக்கும். ஓகேங்களா. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் அப்படிங்கிறப்போ இந்த லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து இந்த பாயிண்ட் வழியாக பாசஸ் ஆகும். அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு என்ன, இங்கே ஒரு ஏஇ இங்கே ஒரு ஏஇ, அதனால தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. இப்போ நமக்கு லெட் எல் அப்படிங்கிறது நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா ஏஇ கமா ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். லைசான் எந்த இதில் பாயிண்டில் போகுதுன்னா ஹைபர் போலாவோட ஈக்குவேஷன் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. நான் ஆல்ரெடி பெரபோலாவுக்கு சொல்லியிருப்பேன், அதே மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. பெரபோலாவுக்கு வந்து ஏ கமா ஒய் ஒன்றுன்னு எடுத்திருப்போம், இங்கே வந்து ஏஇ கமா ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எக்ஸோட வேல்யூ ஏஇ கண்ணு, ஒய்யோட வேல்யூ ஒய் தான். அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இ ஸ்கொயர் பாருங்கள். இது ரெண்டுலேயும் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ இ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் கண்ணு. இது அந்த சைடு போனால் ப்ளஸ் ஆயிரும். இந்த +1 இந்த சைடு வந்தால் -1 மாறிடுங்களா. ஓகே. இப்போ அடுத்து நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா இந்த ஒய் ஸ்கொயர் வேணும். அப்போ அந்த சைடு போகிறப்போ பி ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் -1. இப்போ நமக்கு என்னென்னா இது ஃபார்முலா கண்ணு, இ ஸ்கொயரோட ஃபார்முலா. இங்கே பாருங்கள் எப்படி வந்ததுன்னு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நமக்கு இது சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு தெரியுங்களா ஹைபர் போலாவுக்கு. அதுலேருந்து இ ஸ்கொயரை கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர், அதாவது ஏஇ ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து நமக்கு இ ஸ்கொயர் மட்டும் வேணால் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ இது ரெண்டு டிவைட் பண்ணுறப்போ ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் 1, பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போ அதனால தான் இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இந்த வேல்யூவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ +1 -1 கேன்சல் ஆயிரும். இப்போ பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இது ரெண்டே அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பி ஸ்கொயர் பை பி பவர் 4 பை ஏ ஸ்கொயர் கண்ணு. இப்போ எனக்கு ஒய்யோட வேல்யூ தான் வேணும். அப்போ ரூட் எடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ. அப்போ ஒரு ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏஇ பை பி ஸ்கொயர் பை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ கமா பி ஸ்கொயர் ஏ. ரெண்டு பாயிண்ட் இருக்கலவா, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த பி ஸ்கொயர் பை ஏ பி ஸ்கொயர் பை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2b ஸ்கொயர் பை ஏ. அதாவது இந்த லென்த் ஆஃப் ரெக்டம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுதான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். கேட்குறேன். நெக்ஸ்ட்டு 7th கொஷின் பாருங்கள். ஷோ தட் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஃபோசை டிஸ்டன்ஸ், அதாவது ஃபோசைனா ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பாயிண்ட் டு பி அண்ட் த ஹைபர் போலா இஸ் தி லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். இதே மாதிரி எலிப்ஸில் ஒரு சம் இருக்கும் கண்ணு. அங்கே வந்து பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸுக்கு பதிலாக சம் ஆஃப் அப்படின்னு இருக்கும். சம் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் அது வந்து இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ். ஏன்னா எலிப்ஸுங்கிறனால மேஜர்னு கொடுத்துருப்பாங்க, இது ஹைபர் போலங்கிறனால டிரான்ஸ்வர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நமக்கு டைப் ஆஃப் கோனிக் அப்படின்னாவே நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன, எஸ்பி பை பிஎம் ஈக்குவல் டு இ அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரலாக தெரியும். அதாவது எஸ்ஸுங்கிறது ஃபோக்கஸ், ஃபோக்கஸுக்கும் உள்ள ஃபிக்ஸடு பாயிண்ட்டுக்கு ஃபோக்கஸுங்கிறது தான் ஃபிக்ஸடு பாயிண்ட்டு, ஃபிக்ஸடு பாயிண்ட்டுக்கும் மூவிங் பாயிண்ட்டு தான் பி, இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு டிவைடட் பை மூவிங் பாயிண்ட்டு, அடுத்தது ஃபிக்ஸடு லைனுங்கிறது டைரக்ட்ரிஸ், அதுக்குள்ள ரேஷியோ தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஈங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. எசன்ட்ரிசிட்டி இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கில் கேட்டாலும் கேட்பாங்க. ஈயோட வேல்யூ 2லேருந்து 3க்குள்ளே இருக்கும். ஓகேவா. சரி கண்ணு.
அதனால தான் நம்ம ஈயோட வேல்யூ ஈக்குவல் டு ஒன்றுனா பெரபோலா, லெஸ் தென் 1 அப்படின்னா எலிப்ஸு, கிரேட்டர் தென் 1னா ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி கண்ணு. இப்போ இது பாருங்கள், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இபிஎம்னு கிடைக்குங்களா? இப்போ இந்த பிஎம் அப்படிங்கிறதே நான் பாருங்கள் டயக்ராம் போட்டு காமிச்சிருக்கேன். நான் இப்போ தான் போட்டேன், நீங்கள் வேணால் நோட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இதுதான் நமக்கு ஹைப்பர்போலா இந்த சைடு. இது வந்து பார்த்தோன்னா வெர்டெக்ஸ், இது ஏ டேஷு, அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன் கண்ணு. இது வந்து சென்ட்ரு, இது டைரக்ட்ரிஸ், 2 டைரக்ட்ரிஸ் இருக்குது. இந்த டைரக்ட்ரிஸ் வந்து இங்கே டச் பண்ணுற பாயிண்ட் நான் இஜெட்னு கொடுத்துருக்கேன், இது இஜெட் டேஷ் கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு டைரக்ட்ரிஸ் இது எம், இது எம் டேஷ் கண்ணு. இதுதான் மூவிங் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த மூவிங் பாயிண்ட் இந்த இதுலேருந்து இது ஃபோக்கஸ்லேருந்து இது எஸ்பி ஒரு டிஸ்டன்ஸு, இதுலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ், இது ரெண்டும் தான் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். இந்த 2 ஃபோக்கல் டிஸ்டன்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது இந்த ஏலேருந்து ஏ டேஷ் வரைக்கும் இருக்கிறது தான் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்க்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே கண்ணு. இப்போ இந்த பிஎம்மோட வேல்யூ எப்படி எழுதுறோன்னா பிஎம், அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் இந்த பிஎம் அப்படிங்கிறது இந்த எஸ்லேருந்து இஜெட் வரைக்கும் உள்ள வேல்யூக்கு ஈக்குவலாக கண்ணு. அப்போ இந்த வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த சியிலேருந்து எஸ் வரைக்கும் என்ன வேல்யூவோ அதுலேருந்து சியிலேருந்து இஜெட் வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கலாங்களா? அப்போ இந்த சியிலேருந்து எஸ் வரைக்கும் உள்ள வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாது, அது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் கண்ணு. சி இஜெட் இது வந்து டேரக்ட்ரிஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன? ஏ பை இ. அப்போது எக்ஸு மைனஸ் ஏ பை இ அதுதான் போட்டிருக்கோம். இதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுறப்ப இஎக்ஸ் கண்ணு, இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப இஇ கேன்சல் ஆகிட்டு ஏ மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? சரி. அதே மாதிரி அடுத்த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன? எஸ் டேஸ் பி டிவைடட் பை பிஎம் டேஸ் இஸ் ஈக்குவல் டு ஈங்கிறது நமக்கு கோனிக் ஃபார்முலா. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் கண்ணு. பிஎம் டேஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும், அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படிங்கிறப்போ எஸ்லேருந்து சி வரைக்கும் உள்ள வேல்யூ ப்ளஸ் சியிலேருந்து இஜெட் டேஸ். அப்போ எஸ்லேருந்து சி வரைக்கும் உள்ள வேல்யூ என்ன? எக்ஸு. இதுலேருந்து இந்த டைரக்ட்ரிஸ்க்குள்ள வேல்யூ ஏ பை இ தான், அது தான் ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு பிஎம் டேஸோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ இது உள்ள கொண்டே மல்டிப்ளை பண்ணுறப்போ இஎக்ஸ் ப்ளஸ் ஏன்னு கிடைக்கிது. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த 2 ஃபோக்கல் டிஸ்டன்ஸோட டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம டிஃப்ரென்ஸ் அப்படின்னாவே இதுதான் நமக்கு கிரேட்டராக இருக்காங்கன்னா இந்த கிரேட்டர்லேருந்து ஸ்மாலரை மைனஸ் பண்ணுறோம். அப்போ எஸ் டேஸ் பி மைனஸ் எஸ்பி. அப்போ எஸ் டேஸ் பியோட வேல்யூ இஎக்ஸ் ப்ளஸ் ஏ. மைனஸ் பண்ணுறப்போ இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ இஎக்ஸ் மைனஸ் இஎக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ ப்ளஸ் ஏ நமக்கு 2a. இப்போ ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸோட லென்த்து கிடச்சிருச்சா கண்ணு? ஓகே. ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக் அண்ட் ஃபைண்ட் சென்டர், ஃபோக்கஸ், வெர்டிசஸ் அண்ட் டைரக்ட்ரிஸ். ஓகே. இதே மாதிரி ஒரு கொஷின் நான் முன்னாடி போட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதாவது என்ன சொல்கிறது, வெர்டெக்ஸ் வந்து 0,0 அதாவது சென்டர் வந்து 0,0ங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ பாருங்கள் சென்டர் வந்து ஹச்சுக்கம்மா கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம இது எதுவுமே பண்ண வேணாம், இப்படி இருந்தாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய்னு மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ அந்த கோனிக் பார்த்தாவே தெரியும், இது எக்ஸ்னு வச்சுட்டிங்கன்னா x² பை a² ப்ளஸ் y² பை b². அப்போ இந்த டைப் ஆஃப் கோனிக் என்னதுக்கான? எலிப்ஸ். அப்போது நமக்கு அந்த எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு எடுத்துக்கோங்க, கேபிட்டல் ஒய் வந்து ஒய் மைனஸ் 4ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து x² பை a ப்ளஸ் y² பை b². இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது மாதிரி மாற்றினதுக்கப்புறம் எப்படி போடணுன்னு. a²ங்கிறது பாருங்கள் உங்களுக்கு எது கிரேட்டர் வேல்யூவோ அதுதான் a². அப்போது நமக்கு மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் ஏவோட வேல்யூ தான் பார்க்கணும். ஏ எந்த இடத்துல இருக்கோ அது கிரேட்டர் வேல்யூ எங்கே இருக்கோ அதுதான் ஏ. அப்போது ஒய்க்கு கீழே இருந்தால் மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், எக்ஸுக்கு கீழே கிரேட்டர் வேல்யூ இருந்தால் மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதுதான் இருக்கனால மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அப்போ a² இஸ் ஈக்குவல் டு 289. அதுலேருந்து ஏ கண்டுபிடிச்சிட்டோம். b² வந்து 225. அதுலேருந்து பி கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு ஈயோட வேல்யூ தெரியணுமாக்கண்ணே. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா எலிப்ஸ்னா c² இஸ் ஈக்குவல் டு a² மைனஸ் b². ஸோ சிங்கிறது ஏஇ. அதுலேருந்து நான் பாருங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன், ஏஇயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ஏஇ கொடுத்தாச்சு. அப்போ இதில் இ வேணும்னா கொண்டு டிவைட் பண்ணிட்டோம் ஏவை. இப்போ ஏங்கிறது 17. அப்போ ஈயோட வேல்யூ 8/17. ஓகே. நமக்கு இது மாதிரி எலிப்ஸோ ஹைபர்போலாவோ நமக்கு சென்டர் வந்து ஹச்சுக்கமாக்கேங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு மாற்றினதுக்கப்புறம் அந்த சென்டர் எசன்ட்ரிசிட்டிலாம் இது மாதிரி பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே இது எப்படி பாக்ஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன். இது வந்து கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு எடுத்துக்கோங்க, இது ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு எடுத்துக்கோங்க. இதில் நமக்கு எப்பயுமே நீங்கள் அந்த ஒரு ஃபார்முலா மட்டும் படித்தாவே போதும். சென்டர் வந்து மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸா, அப்போ 0,0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டோம்னா இந்த கேபிட்டல் எக்ஸுங்கிறது எக்ஸ் மைனஸ் 3, அதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 0னா கேபிட்டல் ஒய்ங்கிறது ஒய் மைனஸ் 4, அதுலேருந்து ஒய் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு சென்டர் வந்து ஸ்மால் எக்ஸ் ஒய்ல என்ன கிடைக்குது? 3,4. ஓகேங்களா? அடுத்து வெர்டெக்ஸ்னா நமக்கு மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு என்ன ஃபார்முலா? 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. அப்போ ஏவோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை தான் இங்கே எழுதிக்கிட்டோம். அப்போ கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.
y is equal to capital Y is equal to ஃபஸ்ட்டு ப்ளஸ் 17 எடுத்துகிட்டு போடுங்க, அடுத்து மைனஸ் 17 எடுத்துகிட்டு போடுங்க. எக்ஸ் வந்து ரெண்டுக்குமே 0 தான். ஓகேவா? இப்போது 3,21ங்கிறது ஒரு வெர்டெக்ஸு, அதேமாதிரி 3,-13ங்கிறது அனதர் வெர்டெக்ஸ். புரியுதாக்கண்ணே? அடுத்து ஃபோக்கஸ் பாருங்கள், இதே மாதிரி தான் நமக்கு ஃபோக்கஸ் மேஜர் ஆக்சிஸ்னா 0, ± AE. அப்போ ஏஇயோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுட்டு அதே மாதிரியே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. அதை பாக்ஸில் போட முடியாது. டைரக்ட்ரிஸ்க்கு நமக்கு ஃபார்முலா என்ன, y is equal to ± AE. அதாவது கேபிட்டல் ஒய் தான் எழுதியிருக்கேன். கேபிட்டல் ஒய்ங்கிறது நமக்கு என்ன, y-4. அப்போ y-4 is equal to ±17. அதாவது ஏவோட வேல்யூ ஈயோட வேல்யூ எழுதியிருக்கேன். இது மேலே கொண்டு வரப்போ 289 கிடைக்குக்கண்ணே. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கவனிங்க, இப்போ y-4 இது கிடைச்சிருக்காக்கண்ணே. அப்போது y-4 is equal to, நீங்கள் வேணால் ஒரு ஸ்டெப் எழுதி, y-4 is equal to ஃபஸ்ட்டு 289 ப்ளஸில் எடுத்துக்கோங்க. அப்போ அந்த -4 அந்த சைட் போகிறப்போ +4 போட்டிருக்கேன் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி. அதே மாதிரி y-4 is equal to -289/8 எடுத்துக்கோங்க. அப்போ அந்த மைனஸ் சென்டரில் போச்சு. ஓகேங்களா? ப்ளஸ் ஒரு தடவை எடுத்துகிட்டு போட்டிருக்கோம், மைனஸ் ஒரு தடவை போட்டிருக்கோம். இதே மாதிரி தாக்க எல்லா சப்டிவிஷனும் போட்டிருப்பேன். இது பாருங்கள், நமக்கு எலிப்ஸ்ன்னு தெரியுதுங்களா? அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா A² இங்கே தான் இருக்குது, இதுதான் கிரேட்டர் வேல்யூ. அப்போ மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். நீங்கள் கேபிட்டல் X கேபிட்டல் ஒய் எடுத்துகிட்டு எப்பயும் போல் A² B² கண்டுபிடிச்சிட்டு C²லேருந்து E கண்டுபிடிங்க, ஈலேருந்து AE கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி பாக்ஸ் போட்டுருங்க. டைரக்ட்ரிஸ்க்கு நான் சொன்ன மாதிரியே போட்டு காமிச்சிருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதெல்லாம் தான் 5 மார்க் கொஷின். அடுத்து பாருங்கள், இது நமக்கு எலிப்ஸ் மாதிரி ஹைபர்போலா, நடுவில் மைனஸ் இருக்கா? அப்போ x² / A² -y² / B². அப்போது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இதில் வந்து நமக்கு A² என்ன B² என்னங்கிறத எடுத்து எழுதிட்டு, இதில் எலிப்ஸ் ஹைபர்போலானா ஃபார்முலா C² = A² + B². இதெல்லாம் பார்த்தாவே ஏற்கனவே இதெல்லாம் நிறைய தடவை சொல்லியாச்சுங்கிறனால நான் இதை அப்படியே வரிசையாக சொல்லிட்டு வரேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இதில் டவுட் இருந்தால் எனக்கு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம E கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் போட்டிருப்போம். இதுக்கு கிட்டத்தட்ட எலிப்ஸுக்கு ஹைபர்போலாவுக்கு ரெண்டுக்குமே உங்களுக்கு ஒரே மாதிரி ஃபார்முலா தான் வரும். எக்ஸ் ஆக்சிஸ்னா என்ன, ஒய் ஆக்சிஸ்னா என்ன. ஓகேங்களா? டைரக்டர்ஸ் எடுத்து கரெக்டாக தப்பு இல்லாமல் போட்டுக்கோங்க. இது பாருங்கள், அடுத்து இது வந்து y², இதுவும் ஹைபர்போலா தான், பட் மேஜர் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்து 6th சப்டிவிஷன் இதுவும் நம்ம போட்டிருக்கோம். இது மாதிரி இருந்தால் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், எக்ஸு ஒய்யை தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நமக்கு x² கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை காமன் எடுத்துக்கோங்க. y² காமன் இங்கே வந்து -1 எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை 2 இன்ட்டுன்னு பிரித்தோம்னா 2 இன்ட்டுங்கிறப்போ 2 கிடைக்குது. அப்போ 2² தான் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிட்டோம். இங்கே 2 × 3ங்கிறப்போ 3² ஆட் பண்ணி மைனஸ் பண்ணியாச்சு. அப்போ இது வந்து நமக்கு a - b², இதுவும் a + b². அப்போது x - 2² 9 × இந்த 9 உள்ளே கொண்டு போய் மல்ட்ட மறந்துடாதீங்க. அதே மாதிரி இதுவும் போட்டாச்சு. இது -9. ஓகேவா? இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகிறப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த சைட் கொண்டு போயிருங்க. அப்போ இதால் டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே 1 வரணும். டிவைட் பண்ணுறப்ப நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே நமக்கு தெரியும் கேபிட்டல் X is equal to x - 2, கேபிட்டல் Y is equal to y + 3. டைப் ஆஃப் கோனிக் நமக்கு இது பார்த்தா என்ன தெரியுது, ஹைபர்போலா. ஓகேவா? ஹைபர்போலாவில் x² / A² -y² / B²ங்கிற ஃபார்மேஷனில் இருக்கனால டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். A² = 1, B² = 9. ஓகேவா கண்ணே? இதை வச்சுட்டு நம்ம போட்டுட்டு நீங்கள் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா as usual டேபிள் காலம் போட்டிருக்கோம். இந்த லாஸ்ட் கொஷின் ஆல்ரெடி நான் நிறையா டைம் சொல்லிட்டனால நான் அப்படியே சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே புரியும். தெரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட்.